அன்பான நேயர்களே, இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம இந்த எபிசோடில் வித்தியாசமான ஒன்றை பார்க்க போகிறோம். அது என்னன்னு கேட்டாக்க, எனக்கு நான் டெய்லி பட்டிமன்றம், சொற்பொழிவு, இலக்கியம், சிறப்புரை இதெல்லாம் நான் கேட்டுகிட்டே வரேன். எனக்கு தமிழ் ரொம்ப ஈடுபாடு உண்டு. நான் தமிழ் லிட்ரேச்சர் படித்தவன். ஆனால் தலைநகரில் மாட்டிட்டதுனால என்னால் எந்த இதுலேயும் கலந்துக்கவோ பேசவோ போக முடியல. இருந்தாலும் என்னுடைய ஆசைக்காக நான் வீட்டிலேயே எல்லா பயிற்சிகளையும் செய்து வீட்டிலிருந்தே ஆன்லைனில் எல்லாருக்கும் தமிழ் சேவை என்னால் முடிவதை செய்து கொண்டிருக்கிறேன். இப்போது இதில் பர்வீன் சுல்தானா அண்டு சொல்வேந்தர் சுக்கிசிவம், இவங்க 2 பேரை பற்றியும், இவங்க 2 பேரோட சொற்பொழிவை நிறைய கேட்டிருக்கேன், பேச்சு நிறைய கேட்டிருக்கேன். இப்போது நிறைய பேசும்போது 1 மணி நேரம் பேசுகிறாங்க, அரை மணி நேரம் பேசுகிறாங்க ஒவ்வொருத்தரும். அப்படிங்கும்போது இவங்க பேசுறதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச விதம் என்னன்னு கேட்டாக்க, ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை, அதை பிரித்து அதோட பொருளை நுணுக்கமான விஷயங்களை மேலோட்டமாக படிக்கிறதுங்கிறது வேற, மேலோட்டமாக படித்து தெரிஞ்சுக்கிறது வேற. அடுத்தவங்க ஏதாவது சொன்னால் கூட அதை அவ்வளவா அதை பொருட்படுத்தாமல் கவனிக்காமல் இருக்கிறது வேற. ஆனால் இவங்க பேசும்பொழுது அந்த கவர்ச்சின்னு சொன்னாங்க, அந்த லாங்குவேஜில் இருக்கிற கவர்ச்சி என்னை ரொம்ப இழுக்கும். அதில் சில வார்த்தைகள் வார்த்தைக்கு எவ்வளவு வலிமை கொடுக்க முடியும், அந்த வார்த்தையில் எவ்வளவு விஷயம் இருக்குங்கிறத நல்லா சொல்லுவாங்க. ஒவ்வொரு நான் கூட ஆரம்பத்திலேருந்து இதை அடிக்கடி சொல்வதுண்டு. இந்த தமிழ்லையோ எந்த லாங்குவேஜ் எடுத்தாலும் அந்த வார்த்தைகளில் வலிமை அது ரொம்ப ஜாஸ்திங்க. இப்போ ஒரு சுடு சொல்லாக இருந்தாலும் அது நம்மை பாதிக்கிறது, கடும் சொல்லாக இருந்தாலும் பாதிக்கிறது. நமக்கு இனிமையாக யாராவது பேசினாலும் அதுலேயும் எமோஷனல் ஆகிவிடுறோம். அதே மாதிரி தான் அப்போ அந்த சொல்லுக்கு அங்கெல்லாம் நம்ம ஒரு வேல்யூ கொடுக்குறோம். ஆனால் ஏன் நம்ம லிட்ரேச்சரில் கொடுக்கறது இல்லை? இந்த லிட்ரேச்சரில் கொடுத்தா தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும். ஏன்னு கேட்டாக்க, வாழ்க்கைங்கிறது எத்தனை நாளைக்கு எத்தனை வருஷத்துக்கு நம்ம இருக்கோமோ அது நம்மளுக்கு மட்டும் இல்லைங்க, நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் உண்டு. நம்மளோட சுக துக்கங்கள் நம்ம பேரண்ட்ஸு, குழந்தைங்க, நைபர்ஸு, அப்படி சோஷியல் இதில் எல்லா இடத்துலையும் எல்லாருக்கும் ஒரு பயனுள்ளதாக இருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் ஏன் அந்த வேர்ட்ஸுக்கு வேல்யூ கொடுக்கல? அது ஏன் படித்து ஏன் நம்ம தெரிஞ்சிக்கல? இப்போது திருவள்ளுவர் எழுதினார். திருவள்ளுவர் எழுதிட்டு போயிட்டார், 2 வரி தான், ரொம்ப சிம்பிள். ஆனால் அந்த பொருள் தெரிஞ்சுக்கிறதுக்கு தமிழ் படித்தவங்களால் மட்டும் முடியாது, தமிழ் தெரிஞ்சவங்களால், பேச தெரிஞ்சவங்களால் மட்டும் அதோட பொருளை உணர முடியாது. அதற்குன்னு ஒரு தனி திறமை வேண்டும். அந்த திறமை இவர்களிடம் நிறைய இருக்கிறது. பேச்சாளர்கள் எல்லாத்தையுமே நிறைய இருக்குது. அவங்க பேசும்போதெல்லாம் ஒவ்வொரு திருக்குறளையும் படித்து அப்படியே நம்ம நடக்க மாட்டோமான்னு நினைக்கிறோம். ஆனால் இன்றைய காலத்தில் ஃபெசிலிட்டிஸ், அதாவது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கம்மியாக இருக்கிறதுனால அதை ஃபாலோ பண்ண முடியாமல் நிறைய பேர் கஷ்டப்படுறோம். ஆனால் கூட அதை ரசிக்கவாக தெரிஞ்சுக்கணும். நான் சொல்கிறது என்னன்னு கேட்டால், பாட தெரியணும்னு அவசியம் இல்லை, அந்த பாடலை ரசிக்க தெரியணும். ரசிக்க தெரிஞ்சால் கூட மனசு அமைதி கிடைக்கும் மனசுக்கு. அதே மாதிரி இலக்கியங்களில் ஒரு வார்த்தைகளுக்கு எவ்வளவு அழுத்தம் கொடுத்து எப்படி அவங்க புரிய வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஒரு பெரிய ஒரு 1 ஹவர் ஸ்பீச்சில் அவங்க பேசுகிற 2 சப்ஜெக்டு ஒரு விஷயமா இருக்கும். அது என்னை போட்டு ராத்திரியெல்லாம் வாட்டி எடுக்கும். ஆஹா, எவ்வளோ அருமையாக பேசியிருக்காங்க, எவ்வளோ ஜம்முன்னு அவங்க அதை புரிய வச்சுருக்காங்க அப்படின்னு. அதுக்கு உதாரண கதைகள் நிறைய சொல்கிறாங்க. அதெல்லாம் நம்ம விட்டுருவோம். ஏன்னா உதாரண கதைகளில் நான் ஜாஸ்தி ஈடுபாடு வச்சுக்கிறது இல்லை. பாயிண்ட் டு பாயிண்ட்டு, அந்த பாயிண்ட்டு எவ்வளவு நமக்கு ஈர்ப்பு சக்தியை கொடுக்கறது, அது தெரிஞ்சுக்கிட்டாக்க நமக்கு எவ்வளோ மனசுக்கு சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் கொடுக்கறது. இப்போது ஒரு லேடிஸுக்கு சாதாரணமாகவே இருக்கக்கூடிய ஆசை என்னன்னு கேட்டாக்க, ஒரு புடவையோ, ஒரு நகையோ, அல்லது வீட்டு பொருள்களோ, லக்ஸுரியஸ் லைஃபோ, இதில் ரொம்ப ஈடுபாடு இருக்கும். ஆனால் என்னை பொறுத்த வரையும் அதெல்லாம் கிடைச்சா எவ்வளோ சந்தோஷப்படுவோமோ அந்த சந்தோஷம் எனக்கு இல்லவே இல்லை. எனக்கு சந்தோஷம் என்னன்னு கேட்டாங்க, இது மாதிரி பெரிய பெரிய பேச்சாளருடைய பேச்சு கேட்கும்போது ஏதோ ஒரு பாயிண்ட்டு ஒரு நாளைக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டாக்க அதோட வேல்யூ ரொம்ப ஜாஸ்தி. இதனால் என்ன கிடைக்கிறது ரொம்ப ஜாஸ்திங்க. அது சொல்லி மாட முடியாது. ஏன்னு கேட்டாக்க, இப்போ அவங்க பேசுகிற பேச்சை நம்ம கேட்டு வளர்ந்தாக்க நம்ம குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும், நம்ம பேரன் பேத்திகளுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும், அவர்களுடைய வாழ்க்கையும் சிறப்பாக அமையும்.
ஒரு வாழ்க்கை சிறப்பாக அமைய வேண்டும் என்பதுதான் நோக்கமே தவிர மற்றபடி நம்ம எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதாவது வாழ்க்கையில் 2 விதம் இருக்குது. ஒன்று வந்து நம்மளோட ஆசைக்கு தகுந்த மாதிரி வாழறது, 2வது அறிவுக்கு தகுந்த மாதிரி வாழறது. இந்த ஆசைக்கு தகுந்த மாதிரி வாழறதுங்கிறதுல எந்த சாதனையுமே இல்லை. ஆனால் அறிவை சார்ந்து வாழ்ந்தால் அவர்கள் என்றைக்கும் இறந்தாலும் இருந்து கொண்டே இருப்பார்கள். அதற்கு நமக்கு நிறைய உதாரணங்கள் இருக்குது. நம்ம கவிஞர்கள் இருக்காங்க, டைரக்டர்ஸ் இருக்காங்க, நம்மளோட அரசியல் தலைவர்கள் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாருமே மறைஞ்சாலும் வாழ்ந்துகிட்டே இருக்காங்க. அது மாதிரி ஒரு வாழ்க்கைன்னா ரொம்ப வாழணும். அவங்க எப்படி பொருள் சம்பாதிச்சாங்க அதை பற்றி நம்ம போகக்கூடாது. ஆனால் அவங்களோட திறமை எந்த அளவுக்கு வெளியில் தெரியப்பட்டது, அந்த திறமையினால் அவங்களுக்கு எவ்வளவு மற்றவங்களுக்கு நன்மை கிடைத்தது, அந்த திறமை எத்தனை இயக்குநர்களை எத்தனை கவிஞர்களை எப்படியெல்லாம் ஊக்குவித்தது, எப்படி வளர வைத்தது, தமிழை அறிமுகம் செய்து தமிழை ஈஸியாக கொண்டு வந்து ரீச் ஆக செய்தது. இதெல்லாம் நம்ம பார்க்கணுன்னாக்க கவிஞர்களோட புஸ்தகங்களை நிறைய படிக்கணும், புக்ஸு நிறைய படிக்கணும். அவர் சுக்கி சிவமும் சுல்தானாவும் இதுதான் சொல்லுவாங்க 2 பேரும். கேட்டு வர்றது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட புத்தகங்களை படிக்கும் பொழுது நிறைய விஷயங்களை நம்ம மனசில் பதிய வச்சுப்போம். இப்போ முன்னாடியெல்லாம் லக்ஷ்மின்னு ஒரு ரைட்டர் இருந்தாங்க, நாவல் எழுதுகிறவங்க. அவங்களோடலாம் நான் எனக்கு நிறைய பேர் நல்ல பழக்கம் இதில் இலக்கிய ஃபீல்டில். அதில் வந்து அவர்கிட்ட நான் வந்து அவங்களும் நானும் ஆல் இண்டியா ரேடியோவில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். நான் அப்போ ஒர்க் பண்ணும்போது நாங்கள் எல்லாம் கதையெல்லாம் சேர்ந்து எழுதுவோம். வாசந்தி இவங்க நாங்கள் எல்லோரும். அப்போ எழுதும்பொழுது ஒவ்வொரு பாட்டும் ஒவ்வொருத்தரும் எழுதுவோம். அவங்க புஸ்தகம் நீங்கள் படித்தா கூட ஒரு சின்ன ஒரு ஈவெண்ட் இருக்கும். அதில் சாப்பாடு சமையல் பற்றி எழுதியிருப்பாங்க. அரிசி சாதம் வந்து சாதமும் பருப்பு கீரையும் நெய் கடந்து அப்படின்னு எழுதியிருப்பாங்க. அந்த இடத்துல அந்த அட்மாஸ்பியர் அந்த படிக்கும் பொழுது நிஜமாகவே நெய் வாசனையும் கீரை கடையலும் அந்த வெண்மையான முத்து போல் அரிசியால் செய்த சமையல் உணவும் நமக்கு காட்சி தரும். விஷுவலாக நம்ம பார்க்க முடியும். ஒவ்வொரு கேரக்டரையும் அது மாதிரி அவங்க எழுதுவாங்க. அப்போ அந்த எழுத்துக்கு எவ்வளோ வலிமை இருக்கிறது என்று பாருங்கள். இதனால் நமக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னு கேட்டாக்க, அந்த கதைகளாலேயோ அந்த மாதிரி புத்தகங்கள், அறிவு நிறைந்த புத்தகங்களை படிப்பதாலோ அது நமக்கு உள்ள டைரெக்டாக போகுது. இப்போ நம்ம விஷுவலாக பார்க்கும்போது நிறையா கன்ஃபியூஸ் ஆகும். விஷுவலாக நம்ம பார்க்கும்போது ஒவ்வொருத்தரும் ஒரு சேனலை திருப்பினா ஒன்று சொல்கிறாங்க, அடுத்த சேனலில் திருப்பினா வேறு மாதிரி சொல்கிறாங்க. எது சரி எது தப்புன்னு ஒன்றும் புரியல. ஆனால் புஸ்தகம் எழுதுகிற ஒருத்தர், இப்போ ஜெயகாந்தன் கதைகள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரை நிறைய பார்த்துருக்கேன், பேசியிருக்கேன். அவரோட கதைகள் எல்லாம் படிக்கும் பொழுது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். சாண்டில் என்று இருந்தார். வரலாற்று நாவல் எழுதுவார், பிரமாதமாக எழுதுவார். அவரோட நடைகள் எவ்வளோ பிரமாதமாக இருக்கும். அவர் ஓல்டாக இருந்தாலும் கூட யங்கஸ்ட் இந்த லவ் ரொமான்ஸ் அந்த சீன்லாம் அந்த ஸ்டோரியில் வரும்பொழுது நிஜமாகவே இப்படிப்பட்ட ஒரு இது கூட முடியுமா அப்படின்னு தோணும். அப்போ இதுலேருந்து இன்னொரு விஷயம் நல்லா புரியுது. மனசுக்கு வயசு கிடையாது. அந்த மனசு என்ன நினைக்கிறதுனா எத்தனை வயசு ஆனாலும் ரொமான்ஸ் பண்ணவோ அல்லது ரசிக்கவோ முடியும். இது 2ம் ரசிக்கணுங்கிற ஒரு எண்ணம் இருந்ததுனாலே வாழ்க்கை இனிமையாக இருக்கும். முதல்ல நாமளே ரசிக்க தெரிஞ்சுக்கணும். அடுத்தது மற்றவங்களை ரசிக்க தெரியணும். பாடல்கள், இசை, இலக்கியம் இதை நம்ம கற்றுக்கணும். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ படிக்கணும். இதில் இருக்கிற ஆனந்தம் நிச்சயமாக எந்த பொருளையும் கிடைக்காதுங்க. இதை மனசில் கண்டிப்பாக வச்சுக்கோங்க. இதுதான் நிரந்தரம். இது உங்களுக்கு பேரானந்தத்தை கொடுக்கும். மற்றது எல்லாம் டெம்பரரி. 5 நிமிஷம் போய் நம்ம சினிமா போயிட்டு வருவோம், அடுத்த 6வது நிமிஷம் திருப்பி நம்ம தொல்லைகள் நம்மளை பின்தொடர ஆரம்பிச்சிடும். ஆனால் இந்த சந்தோஷம் இருக்கிறதே மற்ற துன்பங்களை விலக்கி இந்த சந்தோஷத்தையே நம்மை முதன்மையாக காட்டக்கூடிய ஒரு சக்தி இருக்குது அப்படின்னா அந்த நூல்களை படிங்க, நிறைய படிங்க. திருப்பி பழைய காலத்துக்கு வாங்க. மொபைல் இதெல்லாம் நிறுத்திட்டு புஸ்தகங்களை படிங்க. உடம்பும் கெடாது, ஆரோக்கியமும் நல்லா இருக்கும், மனசும் நல்லா இருக்கும். நன்றி, வணக்கம்.